நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் பில்டிங்கோட டிவி பாக்ஸ், இதுதான் டிவி பாக்ஸ் வருது. டிவி பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே போகுது, டேரெக்டாக ஏசிக்கு போகுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் டிபிலேருந்து போர்ட்டுக்குரிய சுவிட்ச் பாக்ஸு போகுது. மூணாவது பாயிண்ட்டு டிபிலேருந்து இங்கே டாப்புக்கு மேலே நீங்கள் வந்து இங்கே மாடி மேலே பில்டிங் வருது, அதுக்காக ஒரு பாயிண்ட் இங்கே டிபிலேருந்து தூக்கியிருக்கோம். நாலாவது பாயிண்ட் இங்கேருந்து அங்கே இன்னொரு டிபிக்கு போகுது. இது பழைய பில்டிங் மேலே கட்டுற வீடு. இந்த வீட்டுக்கு இந்த டிபிலேருந்து ஒரு லிங்க் போகுது. நம்ம இந்த டிபிலேருந்து இங்கே மெயின் சுவிட்ச் பாக்ஸுக்கு, பெட்ரூமுக்கு இருக்க மெயின் சுவிட்ச் பாக்ஸுக்கு கட்டிங் போட்டு எடுத்துக்கிடுவோம். பார்த்தோமா இந்த பில்டிங்கை, இதுதான் பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமுக்கான சுவிட்ச் பாக்ஸு இங்கே வருது. மாஸ்டர் பெட்ரூம் சுவிட்ச் பாக்ஸ் இங்கே வருது. சுவிட்ச் பாக்ஸ் வந்து இங்கே டாப் லைட் ஒன்று தூக்கிட்டுருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அங்கே பெட் சுவிட்சுக்கு போகுது. மூணாவது பாயிண்ட் இங்கேருந்து ஃபேன் பாக்ஸில் கனெக்ட் ஆகுது. நாலாவது பாயிண்ட் இங்கேருந்து டேரெக்டாக பாத்ரூமுக்கு சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து டிவிக்கு ஒரு பாயிண்ட் நம்ம கட்டிங் போட்டு எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி கார்னரில் வந்து பிசி பாயிண்ட் வருது. பிசி பாயிண்ட்டுக்கு நம்ம கட்டிங் போட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த பக்கம் சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தோம்னா பெட் சுவிட்சு, இந்த பெட் சுவிட்ச் வந்து இந்த பக்கம் ஒரு பெட் சுவிட்ச் வருது. இதை கட்டிங்கில் நம்ம எடுத்துக்கிடுவோம். இங்கே பாத்ரூம் பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த கார்னரில் வைக்க போகிற பிசி பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு நம்ம கட்டிங் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கேருந்து ஃபேன் பாக்ஸ் இது பில்டிங்கோட மெயின் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே ஃபேன் பாக்ஸ் வருது. ஃபேன் பாக்ஸ் கனெக்ட் ஆகுது. ஃபேன் பாக்ஸ் வந்து அந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸ் லைட் ஃபேன்ஸ் லைட்டு, இந்த பக்கம் ஒரு ஃபேன்ஸ் லைட்டு. அந்த பக்கம் ஃபேன்ஸ் லைட்டில் இந்த பக்கம் ஒரு வால் பாயிண்ட் இறக்கியிருக்கான், அந்த பக்கம் ஒரு வால் பாயிண்ட் இறக்கியிருக்கான். அதே இதில் கீழே போய் இன்னொரு வால் பாயிண்ட் இறக்கியிருக்கான். மேலே டாப்புக்கு ஒரு பாயிண்ட் தூக்கி விட்ருக்கான். அப்படியே வந்தோம்னா ஃபேன் பாக்ஸுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஃபேன்ஸ் பாக்ஸ். இந்த ஃபேன்ஸ் பாக்ஸில் இந்த பக்கம் வால் பாயிண்ட் கொண்டு இறக்கி விட்ருக்கான், இந்த பக்கம் வால் பாயிண்ட் கொண்டு இறக்கி விட்ருக்கான். அதில் போச்சுன்னா இந்த ஃபேன்ஸ் பாக்ஸ் வந்து இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு ஃபேன்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கான். இதுதான் கனெக்ஷனில் இருக்குது. அடுத்து பாத்ரூம் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கேருந்து ஹீட்டருக்கு போகுது. செகண்ட் பாயிண்ட்டு இங்கேருந்து டிபிக்கு போகுது. மெயின் பாக்ஸுக்கு போகுது. மூணாவது பாயிண்ட் இங்கேருந்து நேராக வாஷ் பேசினுக்கான ப்ளக் பாயிண்ட்டுக்கு போகுது. நாலாவது பாயிண்ட் இங்கேருந்து இந்த ஃபேன்ஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேன்ஸ் பாக்ஸ் வந்து இங்கே ஒரு வால் பாயிண்ட் போகுது. இந்த ஃபேன்ஸ் பாக்ஸ் வந்து இங்கே வெட்டேஜாக்கு ஒரு ஃபேன்ஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கான். இங்கே டாப் லைட் கான்ஃபிகரேஷனுக்கு ஒன்று தூக்கி விட்ருக்கான். அதே மாதிரி இங்கே ஏசி பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா டாப் லைட்டுக்கு ஒன்று தூக்கி விட்ருக்கான். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே பெட்ஷீட்லேருந்து இந்த பக்கம் டாப் லைட் ஒன்று தூக்கியிருக்கான். அங்கே வால் பாயிண்ட்லேருந்து டாப் லைட் ஒன்று தூக்கி விட்ருக்கான். நெக்ஸ்ட்டு ஹோம் தேட்டர் பாயிண்ட்டு டிவியோட மெயின் பாக்ஸு. டிவி பாக்ஸ் இங்கே வருது. டிவி பாக்ஸ் வந்து இங்கே சன்லைட் கேபிளுக்கு ஒன்று தூக்கி விட்ருக்கான். அதுலேருந்து இது சென்ட்ரல் ஸ்பீக்கர் வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு இங்கே இறக்கியிருக்கான். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வந்து ரியர் ஸ்பீக்கருக்கு இங்கே கனெக்ஷன் போகுது. இது ரியர் ஸ்பீக்கரு. அதே மாதிரி இந்த சென்ட்ரல் ஸ்பீக்கர்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு இங்கே ஒன்று இறக்கியிருக்கான். பைப்லைன் தெரியுது, பைப்லைனு இங்கே ஒன்று இறக்கியிருக்கான். இங்கேருந்து ரியர் ஸ்பீக்கருக்கு இங்கே ஒன்று இறக்கியிருக்கான். டீப்லேருந்து வர இன்புட் லைனை, இது மீட்டர்லேருந்து வர டிபிக்கு வர இன்புட் லைனை நம்ம கீழேருந்து எடுத்து வாலில் கட் பண்ணும்போது கிரவுண்டில் போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுத்து இது போர்ட்டிகோவுக்கு மெயின் சுவிட்ச் பாக்ஸ் இங்கே இருக்குது. இந்த மெயின் சுவிட்ச் பாக்ஸு இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கேருந்து டிபி கனெக்ட் ஆகுது. டிபியோட ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே போர்ட்டிகோ போகுது. டிபியோட செகண்ட் பாயிண்ட் இங்கேருந்து அந்த டிபி கனெக்ட் ஆகுது. டிபியோட மூணாவது பாயிண்ட்டு இங்கேருந்து ஹாலோட ஏசிக்கு போகுது. டிபியோட நாலாவது பாயிண்ட்டு இங்கேருந்து பெட்ரூமோட ஏசிக்கு போகுது. டிபியோட அஞ்சாவது பாயிண்ட் இங்கேருந்து பெட்ரூமுக்கு போகுது. இப்போ அப்படியே போர்ட்டிகோக்கு வருவோம். போர்ட்டிகோ ஃபஸ்ட்டு டிபி பாக்ஸ் போகுது. ரெண்டாவது ஃபேன் பாக்ஸ் இங்கேருந்து ஃபேன் பாக்ஸை கனெக்ட் பண்ணிட்டான். ஃபேன் பாக்ஸ் வந்து இந்த பக்கம் ஒரு வால் பாயிண்ட் கிடக்குது. ஃபேன் பாக்ஸ் வந்து ரைட் பாயிண்ட் போகுது. ரைட் பாயிண்ட்லேருந்து அங்கே ஒரு ஃபேன்சி பாக்ஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கான். அங்கே ஒரு டெப்த் பாக்ஸ் போட்டிருக்கான். இந்த டெப்த் பாக்ஸ் வந்து நமக்கு போர்ட்டிகோவில் இன்னொரு சுவிட்ச் பாக்ஸ் தான் கனெக்ட் ஆகுது. இன்னொரு சுவிட்ச் பாக்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்ம டிபிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ் செகண்ட் பாயிண்ட்டு இங்கேருந்து நேராக வந்து இங்கே டெக்கர் லைட்டுக்கான டெப்த் பாக்ஸில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெப்த் பாக்ஸ் வந்து இந்த டெப்த் பாக்ஸு, அடுத்த ஒரு டெப்த் பாக்ஸு,
கலர் லைட் போடுறக்கா வார்ம் லைட் போடுறதுக்காக ஒரு 3 வாட்ஸ் போடுறதுக்காக இதை கனெக்ட் பண்ணியிருக்கான். இங்கே ஒரு டாப் லைட்டுக்கான ப்ரொவிஷனுக்கு தூக்கி விட்டுருக்கான். இந்த டெத் பாக்ஸ் வந்து இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு டெத் பாக்ஸு, அங்கே ஒரு டெத் பாக்ஸு, அதுக்கடுத்து அங்கே ஒரு டெத் பாக்ஸு, மூணுமே இந்த 3 வாட்ஸ் போடுறதுக்காக நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கான கண்ட்ரோல் அங்கே போட்டுக்கோ ஸ்விட்ச் பாக்ஸ்க்கு வரும். இப்போ இதுலேருந்து பார்த்தோம்னா இங்கே இதில் டாப் லைட் ஒன்று தூக்கியிருக்கோம். இன்னொரு பாயிண்ட்டு இங்கேருந்து வால் பாயிண்ட்டில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த போட்டிக்கு வந்து ஒரு ஃபேன் பாக்ஸில் ஒரு வால் பாயிண்ட் இங்கே வருது. 4 பக்கமும் 4 ஃபேன்சி பாக்ஸு செட் பண்ணியிருக்கோம். 4 கார்னர்லையும் செட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வர இந்த ஃபேன் பாக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டு இங்கே என்ட்ரன்ஸில் இருக்க ஃபேன்சி பாக்ஸில் போய் கனெக்ட் ஆகுது. மாடிப்படிக்கு மாடியில் ஏறி உள்ளே வர என்ட்ரன்ஸில் இந்த ஃபேன்சி பாக்ஸு கனெக்ட் ஆகுது. அங்கே லைட் போடுறதுக்கான ப்ரொவிஷன். அப்புறம் அப்படியே ஃபேன்ஸ் பாக்ஸ்லேருந்து வந்தோம்னா டேரெக்டாக இங்கே ஒரு வால் பாயிண்டில் இறக்கிட்டுருக்கோம். இங்கே தொட்டி ஊக்கு, இங்கே ஒரு தொட்டி ஊக்கு. இந்த நியூ பில்டிங் மாஸ்டர் பெட்ரூம் மேலே பார்த்தோம்னா இந்த கார்னரில் மட்டும் ஏசி பாயிண்ட் பக்கத்தில் அங்கே ஒரு தொட்டி ஊக்கு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்படிங்க ஹாலுக்கு வர்றோம். ஹாலில் இங்கே போட்டிகள் வந்து நம்ம ட்ரில் போட்டு நம்ம இங்கே வயர் இங்கே எடுத்துக்கலாம். டிபிலேருந்து வர போட்டிக்கு வந்து இங்கே அந்த ஸ்விட்ச் பாக்ஸு கனெக்ட் பண்ணிக்கிறான். கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மெயின் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே போகுது? ஸ்ட்ரெயிட்டாக டிவிக்கான சுவிட்சு பாக்ஸுக்கு போகுது. டிவிக்கான சுவிட்ச் பாக்ஸ் போகுது. டிவிக்கான சுவிட்ச் பாக்ஸ் வந்து ரைட்டாக வந்து டிவிக்கான சாக்கெட்டுக்கு வருது. இங்கே தான் டிவி வருது. டிவிக்கான சாக்கெட்டுக்கு நம்ம இங்கே இறக்கி விட்ருக்கோம். இப்போ மெயின் பாக்ஸ் வந்து செகண்ட் பாயிண்ட்டு இங்கே தான் ஸ்ட்ரைட்டாக ஃபேன் பாக்ஸ் கனெக்ட் ஆகுது. ஃபேன் பாக்ஸ் வந்து இங்கே ஒரு ஃபேன் லைட்டு, அந்த பக்கம் ஒரு ஃபேன் லைட்டு. ஃபேன் பாக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அங்கே ஒரு கேன்லேவர் லைட்டுக்கான ஒரு ஃபேன் பாக்ஸ் போட்டிருக்கோம். அது வந்து அங்கே போனோம்னா அங்கே ஒரு ஃபேன் பாக்ஸு. அந்த ஃபேன் பாக்ஸ் வந்து இந்த பக்கம் ஒரு ஃபேன்சி பாக்ஸு, இந்த பக்கம் ஒரு ஃபேன்சி பாக்ஸு. இந்த ஃபேன் பாக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வால் பாயிண்ட்டுக்கு இங்கே இறக்கிக்கலாம். அந்த வால் பாயிண்ட் வந்து நம்ம அந்த டெத் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டெத் பாக்ஸு இதில் வந்து அங்கே ஒரு டெத் பாக்ஸு ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கான். அந்த டெத் பாக்ஸ் வந்து இங்கே டாப் லைட்டுக்கான ப்ரொவிஷனுக்கு ஒன்று தூக்கி விட்ருக்கான். அப்படியே வந்தோம்னா இந்த ஃபேன் பாக்ஸ் வந்து அங்கே ஃபேன்சி பாக்ஸ் வந்து அங்கே ஒரு வால் பாயிண்ட்டுக்கான ஒரு பொசிஷன் கீழே இருக்கான். அதே மாதிரி இந்த ஃபேன் பாக்ஸ் வந்து இந்த ஃபேன்சி பாக்ஸ் வந்து இங்கே வால் பாயிண்ட்டுக்கான ஒரு பொசிஷன் இடத்த இறக்கிருக்கான். அப்படியே வந்தோம்னா இங்கே கேன்லேவர் லைட்லேருந்து இங்கே ஃபேன் பாக்ஸ் வந்து அங்கே ஒரு ஃபேன்சி பாக்ஸ், அந்த ஃபேன்சி பாக்ஸ் வந்து வால் பாயிண்ட்டுக்கு ஒன்று இறக்கிருக்கான். ஃபேன் பாக்ஸ் வந்து இந்த ஃபேன்சி பாக்ஸ் வந்து அங்கே வால் பாயிண்ட்டுக்கு ஒன்று இறக்கிருக்கான். அப்புறம் மெயின் பாக்ஸ் வந்து 3ஆவது பாயிண்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு சோஃபா பாயிண்ட் வருது, அங்கே இறக்கிருக்கான். அது வந்து டாப் லைட்டுக்கு ஒன்று தூக்கி விட்ருக்கான். அதே மாதிரி அங்கே ஏசி பாயிண்ட்லேருந்து டாப் லைட்டுக்கு ஒன்று இந்த பக்கம் ஒன்று தூக்கி விட்டுருக்கோம் ப்ரொவிஷனுக்கு. இந்த ஏசி பாக்ஸ் வந்து நம்ம கீழே சுவிட்ச் பாக்ஸ்க்கான பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிடுவோம். இங்கே ஒரு சோஃபா பாயிண்ட் வருது, அந்த பக்கம் ஒரு சோஃபா பாயிண்ட் வருது. ரெண்டுக்குமே நம்ம சுவிட்ச் பாக்ஸு இதில் ஏசி பாக்ஸ் வந்து எடுத்துக்குவோம். அது மெயின் பாக்ஸ் வந்து அங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான ஹாலுக்கான டிவி ப்ரொவிஷன் இந்த தான் டிவி வருது. இதை ஃபஸ்ட்டு இது இங்கே சென்டர் ஸ்பீக்கர் வருது. சென்டர் ஸ்பீக்கர்லேருந்து ஒரு பாயிண்ட் இங்கேருந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு இங்கே ஒன்று இறக்கிருக்கான். இந்த ஃப்ரண்ட்லேருந்து இந்த இறக்கிருக்கான். இங்கே ஃப்ரண்ட்லேருந்து இயருக்கு இந்த வாய் போகுது. இங்கே போய் அங்கே ரியர் பாயிண்ட்டுக்கு ஒன்று இறக்கிருக்கான். அப்படியே வந்தோம்னா இங்கே சென்டர் ஸ்பீக்கரு 2வது பாயிண்ட்டு இங்கே அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு போகுது. அதுலேருந்து ஒரு ரியர் ஸ்பீக்கருக்கு எடுத்துருக்கான். அப்படியே போய் அங்கே ரியர் ஸ்பீக்கருக்கு அங்கே இறங்குது. 3ஆவது பாயிண்ட்டு இங்கேருந்து சண்டை எடுக்கான் கேபிளுக்கு அங்கேருந்து எடுத்து இங்கே வந்து இந்த கார்னரில் சண்டை எடுக்கான் கேபிளுக்கு இங்கே மேலே தூக்கியிருக்கான். அப்படி வந்தோம்னா அடுத்து பெட்ரூமுக்கு இதான் மெயின் ஸ்விட்ச் பாக்ஸ். இந்த இடத்துல மெயின் ஸ்விட்ச் பாக்ஸ் வருது. மெயின் ஸ்விட்ச் பாக்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கேருந்து டிபியில் கனெக்ட் ஆகுது. செகண்ட் பாயிண்ட்டு இங்கேருந்து ஃபேன் பாக்ஸ் கனெக்ட் ஆகுது. 3ஆவது பாயிண்ட்டு இங்கேருந்து பெட் ஸ்விட்சுக்கு போகுது. இப்போ ஃபேன் பாக்ஸு இந்த ஃபேன் பாக்ஸ் வந்து இந்த பக்கம் ஒரு ஃபேன்சி பாக்ஸு, இங்கே ஒரு ஃபேன்சி பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கா. இந்த இடத்துல தொட்டி ஊக்கு வருது. இப்போ வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு வால் பாயிண்ட் இறக்கிருக்கான். ஃபேன் பாக்ஸ் இந்த பக்கம் அதில் டாப் லைட்டுக்கான ப்ரொவிஷன் தூக்கி இருக்கான். அதே மாதிரி இந்த ஃபேன் பாக்ஸ் வந்து அந்த பக்கம் ஒரு வால் பாயிண்ட் இறக்கிருக்கான். அதை அங்கேருந்து இந்த இடத்துல ஏசி பாயிண்ட் வருது, பெட் ஸ்விட்ச் வருது. இந்த இடத்துல நம்ம டாப் லைட்டுக்கான ப்ரொவிஷனுக்கு இந்த பக்கம் ஒன்று தூக்கி விட்ருக்கான். இப்போ இது அட்டாச்சு பாத்ரூம். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். இதில் இந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வருது. சுவிட்ச் பாக்ஸ் இங்கே இறக்காதனால நம்ம ஹீட்டுக்கான பாயிண்ட் இருக்கா. அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கான லிங்க் வந்து நம்ம இங்கே இருக்க ஏசி பாயிண்ட் பெட் ஸ்விட்ச் அங்கேருந்து நம்ம கட்டிங் போட்டு நம்ம இந்த மெயின் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். பாத்ரூம் சுவிட்ச் பாக்ஸுக்கு இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம அங்கே ஹீட்டுக்கான கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த ஹீட்டில் வந்து அதுக்கு மேலே இங்கே ஒரு ஃபேன்சி பாக்ஸ் வருது. ஃபேன்சி பாக்ஸ் வந்து இது வாஷ் பேஷனுக்கான சாக்கெட்டும் லைட் பாயிண்ட்டும் அங்கே இறங்கிடுது. இப்போ இது காமன்
காமன் பாத்ரூம் மெயின் சுவிட்ச் பாக்ஸ் இங்கே தான் வருது. இதுக்கான பவர் சப்ளை வந்து நம்ம இங்கே டிவிக்கான சுவிட்ச் பாக்ஸ் இறக்கிருக்கோம். இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம இந்த சப்ளைவை எடுத்துக்கிறோம். கட்டிங் போட்டு வால் கட்டிங் போட்டு இதில் எடுத்துக்கிறோம். இதில் வந்து இங்கே மேலே ஃபேன்ஸ் பாக்ஸ் போகுது. ஃபேன்ஸ் பாக்ஸ் வந்து இங்கே ஹீட்டர் பாயிண்ட் போகுது. இதில் ட்ரிம்மர் பாயிண்ட் வந்து நம்ம வாலில் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வாஷ் பேசின் மேலே வர ட்ரிம்மர் பாயிண்ட்டை.